காலம் எத்தனையோ நகரங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து ஒரு நகரம் உலகையே உடுத்தும் என்று வரலாறு நினைத்திருக்காது. இது வெறும் சாலைகளும் கட்டிடங்களும் கொண்ட ஊர் அல்ல. இது மனித இரத்தமும் வியர்வையும் கலந்து கட்டப்பட்ட ஒரு லட்சிய கோட்டை. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வறண்ட பூமியாய், வானம் பார்த்த பூமியாய் இருந்த இந்த மண் இன்று அந்நிய செலாவணியை அள்ளிக் கொடுக்கும் இந்தியாவின் டாலர் சிட்டி. இங்கே யாரும் சும்மா இருப்பதில்லை. இங்கே தூக்கம் என்பது ஒரு இடைவேளை மட்டுமே. விடியும் முன்பே விழித்துக் கொள்ளும் இயந்திரங்கள், நள்ளிரவு கடந்து ஓடும் சக்கரங்கள். லண்டனின் குளிரில் ஒருவன் கதகதப்பை உணர்கிறான் என்றால், நியூயார்க்கின் தெருக்களில் ஒரு குழந்தை வண்ண உடையணிந்து சிரிக்கிறது என்றால் அதன் ஆணிவேர் இங்கே இருக்கிறது. உலக வரைபடத்தில் திருப்பூரை தேடாதீர்கள். நீங்கள் உடுத்தியிருக்கும் சட்டையின் லேபிளில் தேடுங்கள். அங்கே தெரியும் இந்த மண்ணின் பெருமை. பருத்தி இது வெறும் செடி அல்ல, ஒரு விவசாயியின் நம்பிக்கை. வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து தன் உடம்பையே உருக்கி அந்த பருத்தி செடி பூக்கும்போது அது ஒரு தாயின் பிரசவம் போல புனிதமானது. அந்த பஞ்சு மென்மையாக இருக்கலாம், ஆனால் அதன் பின்னால் இருக்கும் விவசாயியின் கரங்கள் கரடுமுரடானவை. அவன் விரல்கள் அந்த பஞ்சை தொடும்போது அது ஒரு உயிரைத் தொடுவதைப் போன்ற உணர்வு. வெள்ளை தங்கம் என்று சும்மாவா சொன்னார்கள்? மண்ணிலிருந்து பிரியும் அந்த பஞ்சு திருப்பூரின் வாசலில் வந்து விழும்போது அது ஒரு புதிய பிறவி எடுக்கிறது. அந்த மென்மைதான் நாளை ஒரு மாபெரும் ஆடையாக உருமாறப் போகிறது. ஒரு துளி நீர் இல்லாமல் காய்ந்த பூமியில் இன்று கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சுழலும் ஒரு தொழில் உருவானது காலத்தின் கட்டாயமல்ல, மனிதனின் விடாமுயற்சி. திருப்பூரின் கதையை தேடினால் அது தமிழ்நாட்டின் எல்லைகளை தாண்டிச் செல்கிறது. மகாராஷ்டிராவின் கரிசல் மண்ணிலும் கர்நாடகாவின் செழுமையான நிலங்களிலும் விளைந்த அந்த பருத்தி மூட்டைகள் லாரிகளில் ஏறி திருப்பூரின் வாசலில் வந்து இறங்குகின்றன. இது வெறும் பஞ்சு அல்ல, பல மாநிலத்து விவசாயிகளின் உழைப்பு நம் ஊர் மனிதர்களின் கரங்களுக்கு கைமாறுகிறது. பஞ்சின் மறுபிறவி. தொழிற்சாலையின் உள்ளே நுழைந்ததும் முதலில் நாம் கேட்பது ப்ளோ ரூம், இயந்திரங்களின் சத்தம். இங்கேதான் பஞ்சிலிருந்து கொட்டைகளும் தூசிகளும் பிரிக்கப்படுகின்றன. அழுக்கு நீங்கி சுத்தமான பஞ்சு ஒரு மெல்லிய மேகம் போல உருமாறுகிறது. அடுத்ததாக இந்த மேகம் போன்ற பஞ்சு ஸ்லைவராக மாற்றப்படுகிறது. பார்ப்பதற்கு ஒரு நீண்ட வெள்ளை நதி போல தெரியும் இந்த ஸ்லைவர் தான் நூலாக மாறுவதற்கான முதல் வடிவம். திருப்பூர் ஒரு கிராமம், பல்லடம் தாலுகாவில் ஒரு சிறிய கிராமம். அங்கே காதர்பாய் என்கின்ற ஒரு இஸ்லாமிய அன்பர்
கல்கத்தாவிலிருந்து ஒரு சிறிய பனியன் இயந்திரத்தை திருப்பூருக்கு கொண்டு வந்து முதலாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அதை துவங்கினார்கள். அவர்களுடைய துவக்கம்தான் இன்று திருப்பூர் உலக வரைபடத்திலே ஒரு முக்கிய இடமாக தெரிவதற்கு அவர்கள்தான் அதற்கு காரணம். 1985களில் சுமார் 30 கோடி ஆண்டு வருமானம் இருந்த இந்த பனியன் தொழில் இன்று 45,000 கோடியை எட்டி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது என்றால், அந்த பொருளாதார 1990களில் நரசிம்மராவ் அவருடைய ஆட்சியிலே தாராளமயமாக்கப்பட்டதுக்கு பிறகு இன்று உலகம் முழுவதும் பனியன் தொழிலிலே திருப்பூர் மாநகரம் சிறந்து விளங்குகிறது. எங்களுடைய தந்தையார் பிழைப்பு தேடி கோவையிலே பஞ்சாலை தொழிலிலே ஈடுபட்டார். பிறகு அங்கே அந்த நூற்பாலையில் கற்றுக்கொண்ட தொழில்நுட்பங்களை எல்லாம் மீண்டும் பல்லடம் எங்களுடைய கிராமத்திற்கே வந்து 1967ல் துவங்கினார்கள். ஒரு சிறிய விசைத்தறி கூடத்தை ஏற்படுத்தி அந்த தொழிலை துவங்கினார்கள். ஆரம்ப காலத்தில் நாங்கள் வேட்டியை நெசவு செய்து ரயில் நிலையங்களிலே விற்பது எங்களுடைய தொழிலாக இருந்தது. பிறகு அந்த தொழிலுடைய விரிவாக்கமாக என்னுடைய பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு நான் அதை உலக நாடுகளுக்கு எடுத்து செல்லும் அளவுக்கு அந்த தொழிலை விரிவுபடுத்தினேன். பிறகு எனது மகன் வந்து இன்னும் அந்த தொழிலை பல மடங்கு பெருக்கி இருக்கிறார்கள். எங்களுடைய பாட்டனார் காலத்திலெல்லாம் இப்படி ஒரு விசைத்தறி என்ற ஒரு மிஷினே கிடையாது. கைத்தறி தான் இருந்தது. கைத்தறியிலிருந்து விசைத்தறி வந்தது. இப்போ விசைத்தறியிலிருந்து மிக அதிநவீன ஏர்ஜெட் லூம் என்கின்ற அளவிலே உற்பத்தி பெருக்கம் அதிகமாக வரக்கூடிய அளவிலே இறக்குமதி செய்யப்பட்ட மிஷின்கள் இங்கே புழக்கத்தில் இருக்கிறது. ஒரு சாதாரண துணிக்கும் உயர்தர துணிக்கும் உள்ள வித்தியாசம் கோம்பிங் முறையில் இருக்கிறது. தலையை சீப்பு வைத்து வாரிக்கொள்வது போல பஞ்சில் உள்ள தேவையற்ற குட்டை இழைகளை நீக்கி நீளமான வலுவான இழைகளை மட்டும் இந்த இயந்திரம் பிரித்தெடுக்கிறது. இதற்கு பிறகு டிராயிங் மற்றும் சிம்ப்ளக்ஸ் முறைகள் வருகின்றன. இங்கேதான் அந்த வெள்ளைச் சரம் ரோவிங்காக உருமாறுகிறது. இது நூலை விட சற்று தடிமனாக இருக்கும். ஆனால் நூலுக்கான அத்தனை கம்பீரத்தையும் சுமந்திருக்கும். இறுதியாக அந்த ரோவிங் இழைகள் அதிவேகமாக சுழன்று மெல்லிய நூலாக மாறி கோன் வடிவம் பெறுகின்றன. கோடிக்கணக்கான கோன்கள் அணிவகுத்து நிற்கும் அந்த பார்வை ஒரு கலை படைப்பு. இந்த கோன்கள்தான் நிட்டிங் இயந்திரங்களின் பசிக்கு உணவாகின்றன. ஒரு பக்கம் நூல் உள்ளே செல்ல, மறுபக்கம் ஒரு மென்மையான பனியன் துணி அருவி போல கொட்டுவதை பார்க்கும்போது மனித அறிவின் உச்சம் நமக்கு புரியும். பனியன் ஒரு பக்கம் இருக்க, மறுபுறம் காட்டன் ஷர்ட் தயாரிப்பு ஒரு தனி ராஜாங்கம். இங்கே இழைகள் குறுக்கும் நெடுக்குமாக பின்னப்படுகின்றன.
பழங்காலத்து கைத்தறி நெய்வதைப் போன்ற அதே தர்க்கம். ஆனால் இன்று நவீன இயந்திரங்களின் வேகத்தில் அது நடக்கிறது. துணி நெய்யப்பட்டவுடன் வேலை முடிந்து விடுவதில்லை. அங்கேதான் திருப்பூரின் கரார் குணம் தொடங்குகிறது. குவாலிட்டி செக்கிங். துணியின் ஒவ்வொரு நூலிலும் ஒரு குற்றம் இருக்கிறதா என்று கண்கள் தேடுகின்றன. துணியின் அகலம், விட்த் மற்றும் GSM எனப்படும் அதன் தரம் துல்லியமாக அளவிடப்படுகிறது. ஒரு மில்லிமீட்டர் பிசகினாலும் அது திருப்பூரின் தரத்திற்கு சான்றாகாது. ப்ளோரூமில் தொடங்கி குவாலிட்டி செக்கிங் வரை நடக்கும் இந்த போராட்டம்தான் நம் ஊரின் அடையாளம். இயந்திரங்கள் மாறலாம், நுட்பங்கள் வளரலாம், ஆனால் அந்த நூலின் நுனியில் கோர்க்கப்பட்டிருக்கும் திருப்பூரின் நம்பிக்கை என்றும் மாறாது. நீங்கள் ஒரு சட்டையை உடுத்தும்போது அதன் பின்னால் மகாராஷ்டிராவின் மண்ணும் கர்நாடகாவின் காற்றும் திருப்பூரின் இயந்திர சத்தமும் இருப்பதை நினைத்துப் பாருங்கள். நூற்பாலைகளுக்குள் நுழைந்தால் அங்கே ஒரு தியானம் நடப்பதைப் போல உணர்வீர்கள். கோடிக்கணக்கான துகள்கள், ஆயிரக்கணக்கான சுழல்கள். ஒரு பஞ்சு எப்படி நூலாகிறது? அது வெறும் நுணுக்கம் அல்ல, அது ஒரு ரசவாதம். அந்த மெல்லிய நூல் அருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு இயந்திரத்தின் நூல் அல்ல, ஒரு குடும்பத்தின் வாழ்வாதார நூல். அந்த நூல் பின்னர் நிட்டிங் இயந்திரங்களுக்குள் நுழையும் போது அது ஒரு சமூகமாக மாறுகிறது. தனித்தனி நூல்கள் இணைந்து ஒரு துணியாக மாறுவது போல இங்கே சாதி, மதம், இனம் கடந்து மனிதர்கள் இணைந்து இந்த நகரத்தை உருவாக்குகிறார்கள். இங்கே வேலை செய்பவர்களின் கண்களில் இருக்கும் கவனம் ஒரு அர்ஜுனனின் இலக்கை போன்றது. ஆரம்ப காலத்தில் இப்போ இருப்பது போல தகவல் தொடர்புகளோ அல்லது வாகன வசதிகளோ கிடையாது. எனது தந்தையார் துவங்கிய காலத்திலே மாட்டு வண்டி தான். அப்பொழுது இந்த மாதிரி 4 சக்கர வாகனங்கள் எல்லாம் இல்லை. நாங்கள் அந்த தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்குவதென்றால் எங்கு சென்றாலும் மாட்டு வண்டியில் தான் செல்ல வேண்டும். குறிப்பாக விசைத்தறிக்கு பாவு ஓட்டுவது என்று சொல்வார்கள். அதையெல்லாம் நாங்கள் இங்கிருந்து மாட்டு வண்டியில் திருச்செங்கோடு சென்று தான் மூலப்பொருட்களை எல்லாம் வாங்கி வர வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. பிறகு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக உடனுக்குடன் இங்கேயே எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவிலே தொழில் வளர்ந்திருக்கிறது. நாம் சாதாரணமாக போடும் பனியனின் பின்னாண்டு இருக்கும் உழைப்பை பார்த்தால் முதலில் வருவது விவசாயி. விவசாயி சுமார் 6 மாத காலம் கடும் உழைப்பில் அவர் பருத்தி விதையை நட்டு அதை வளர்த்து பிறகு ஜின்னிங் ஃபேக்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த பருத்தியை தரம் பிரிக்கும் அந்த கொட்டையில் பருத்தியிலிருந்து கொட்டையை தனியாக பிரித்து அதை தரம் பிரித்து நூற்பாலைகளுக்கு அனுப்புவார்கள். நூற்பாலை நூலை தயார் செய்வார்கள். பிறகு அது சைசிங் ஃபேக்ட்ரிகளுக்கு செல்லும்.
பிறகு அது வார்ப் என்று சொல்லக்கூடிய பாவாக மாறி ஊடையாக மாறி அது துணி நெசவாக மாறும். அதே போல் பனியன் தொழிலும் நிட்டிங் மிஷினுக்கு செல்லும். நிட்டிங் மிஷினிலே அங்கே கிரே கிளாத்தாக அது உற்பத்தி செய்து பிறகு சாயம் நனைத்து பிறகு அதற்கு தேவையான பிரிண்டிங்கள் எல்லாம் செய்து பிறகு ஆயத்த ஆடைகளாக வரும். இப்படி பார்க்கையிலே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய கைப்பட்டுத்தான் இந்த பனியனானது உருவாகிறது என்று சொல்ல வேண்டும். இயந்திரங்கள் இங்கே சத்தமிடுவதில்லை. அவை திருப்பூரின் வெற்றி கீதத்தை பாடுகின்றன. வெள்ளை என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. ஆனால் உலகம் வண்ணங்களை விரும்புகிறது. சாயப்பட்டறைகளின் அந்த பெரிய கொதிகலன்களில் வெறும் வண்ணங்கள் கலக்கப்படுவதில்லை, மக்களின் ரசனைகள் வார்க்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் சாயக் கழிவுகளால் இந்த மண் காயப்பட்டது உண்மைதான். ஆனால் விழுந்த இடத்திலிருந்து எழுவதுதானே திருப்பூரின் குணம். இன்று ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD மூலம் இயற்கையை சிதைக்காமல் வண்ணங்களை உருவாக்கும் தொழில்நுட்பத்தில் இந்தியாவுக்கே முன்னோடியாக நிற்கிறது இந்த ஊர். அந்த நீல நிறத்தில் வானத்தின் ஆழம் இருக்கிறது. அந்த சிவப்பு நிறத்தில் உழைப்பின் நெருப்பு இருக்கிறது. இங்கே துணிக்கு நிறம் பூசப்படுவதில்லை, அந்த துணிக்கு ஒரு குணாதிசயம் வழங்கப்படுகிறது. இங்கேதான் ஆடைக்கு உயிர் கிடைக்கிறது. கத்திரிக்கோல் துணியை வெட்டும்போது ஏற்படும் அந்த சத்தம், அது ஒரு சிற்பி கல்லில் ஒளி வைப்பதை போன்றது. 1 மில்லிமீட்டர் கூடினாலும் குறைந்தாலும் அந்த ஆடை நிராகரிக்கப்படும். இங்கே பிழைக்கு இடமில்லை, உழைப்புக்கு மட்டுமே இடம் உண்டு. இதோ இந்த தையல் இயந்திரங்களின் முன் அமர்ந்திருக்கும் ஆயிரக்கணக்கான பெண்கள், இவர்கள்தான் திருப்பூரின் அச்சாணிகள். ஒரு தையல் போடும்போது அவர்கள் துணியை மட்டும் இணைப்பதில்லை, தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் தங்களின் சுயமரியாதையையும் சேர்த்துதான் தைக்கிறார்கள். அதிகாலை 8 மணிக்கு தொடங்கும் அந்த இயந்திர சத்தம் நள்ளிரவு வரை ஓயாமல் ஒலிப்பதற்கு காரணம் பசி அல்ல, சாதிக்க வேண்டும் என்கிற தாகம். ஒரு பெண் தைக்கும் ஒவ்வொரு சட்டையும் அவள் உலகிற்கு எழுதும் ஒரு வெற்றி மடல். கப்பல்கள் காத்திருக்கின்றன, விமானங்கள் தயாராக இருக்கின்றன. திருப்பூரின் பெட்டிகள் உலகெங்கும் பயணிக்கத் தொடங்குகின்றன. ஜெர்மனியின் குளிர்கால சந்தையிலும் ஆஸ்திரேலியாவின் கோடைகால கடற்கரையிலும் திருப்பூரின் ஆடை தவழும்போது இந்த ஊரின் பெருமை எல்லையற்று விரிகிறது. திருப்பூர் என்பது ஒரு ஊர் அல்ல, அது ஒரு பல்கலைக்கழகம். படிக்காதவர்கள் இங்கே கோடீஸ்வரர்களாகி இருக்கிறார்கள். உழைப்பையே மூலதனமாக கொண்டவர்கள் இங்கே சாம்ராஜ்யங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். தோல்விகளை தின்று செரித்த மண் இது. திருப்பூர் தொழிலதிபர்கள் ஒரு
வளங்குன்றா வளர்ச்சியை நோக்கி தொழிலை செய்து வருகிறார்கள் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். இந்த கொங்கு மாவட்டத்தில்தான் ஒவ்வொரு நிறுவனமும் சூரிய சக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்து தனக்கான மின்சாரத்தை அவரவர்களே உற்பத்தி செய்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தோடும் மூலப்பொருள்கள் மிக எளிதில் கிடைப்பதற்கான அனைத்து வழிவகைகளும் செய்து எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு இந்த தொழிலை மிகச்சிறப்பாக செய்து வருகிறார்கள். வசந்த் டிவிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய வித்தியாசமான அதே சமயத்தில் பாரம்பரியத்தை மறக்காமல் இருக்கக்கூடிய அளவிலே வருங்கால இளைஞர்களுக்கும் அந்த பழைய பண்பாடுகளை எல்லாம் வளர்த்தெடுக்கும் விதமாக வசந்த் டிவி விளங்கி வருகிறது என்று சொன்னால் அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போது நம்ம ஊர் நம்ம கதை என்கின்ற ஒரு தலைப்பிலே இப்படி ஒரு விஷயத்தை ஒரு வேர் முதல் மரம் வரை இப்படி எல்லா விஷயங்களையும் நுணுக்கமாக ஒவ்வொன்றாக அதை இந்த உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் இந்த வசந்த் டிவிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மின்சார தட்டுப்பாடு, மூலப்பொருள் விலை உயர்வு, உலகப் பொருளாதார வீழ்ச்சி, எத்தனையோ சவால்கள் வந்தாலும் இந்த நகரம் ஓடுவதை நிறுத்தியதில்லை. ஏனெனில் திருப்பூரின் எந்திரங்களுக்கு தெரியும் அவை நின்றால் உலகமே ஆடையின்றி நிற்கும் என்று. பஞ்சிலிருந்து பனியன் வரை இது வெறும் ஒரு பொருளின் பயணம் அல்ல, இது மனிதகுலத்தின் உன்னத உழைப்பின் பயணம்.